மூளையில் ஆரம்பிக்கிற நரம்பு பாதங்களிலும் கை இந்த உள்ளங்கைகளிலும் தான் முடிவடைகிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் பாதங்களை நாம் செருப்பில்லாமல் நடக்க கற்றுக்கிறோமோ, இந்த கரங்களை தட்ட கற்றுக்கொள்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய நரம்பு மண்டலங்கள், இரத்த ஓட்டங்கள் நன்றாக வேலை செய்கிறது. ஆமேன். இது சயின்ஸ், உண்மை. இதுதான் இன்றைக்கி நாகரீகம் என்ற பெயரிலே வீட்டிலேயே நம்ம செருப்பு போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பலவீனங்களோடு இருக்கிறோம், கால் வீக்கங்களோடு இருக்கிறோம். அதெல்லாம் நல்லா நடங்க. அதுதான் நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரி. ரெண்டாவது, கரங்களை தட்டி. இன்று உங்களோடு ஊழியம் செய்ய ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக, பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் திடீரென்று பல ஆண்டுகளுக்கு பிறகு, மாதங்களுக்கு பிறகு ஐயாவோடு தொலைபேசியிலே பேச வேண்டும் என்று அழைத்தேன். அவர்கள் உடனடியாக கேட்டார்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களால் வர முடியுமா, நீங்கள் எங்கும் போகாமல் இருக்கிறீர்களா என்று. ஒரு தர்ம சங்கடமான சூழல். டிஎல்சியில் ஒரு 20 நிமிஷமாவது செய்தி கொடுத்துட்டு போங்கன்னாங்க. ஆகவே நான் எப்பொழுதும் கரெக்ட் நேரத்துக்கெலாம் வரமாட்டேன், சபைக்கு முன் நேரத்துக்கே வந்து விடுவேன். இன்றைக்கி ரொம்ப எக்ஸாக்டாக ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே ரிலே ஓடுற மாதிரி இருந்துச்சு. 10:10க்கு தாம்பரம் பிரிட்ஜு மேலே இருந்தேன். ஆண்டவரே, அட்லீஸ்ட் 10:20க்கெலாம் எங்களை கொண்டு போங்கன்னு கர்த்தர் அப்படியே கொண்டு வந்துட்டார். நம்முடைய என்னை நல்ல அழைப்பை கொடுத்த இந்த திருச்சபையின் தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கும், அவருடைய அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல், அவர்கள் 3-6 பகுதிகளிலே பல இடங்களுக்கு போய் காலையில் என்னை தொடர்பு கொண்டார், நேற்றும் என்னை தொடர்பு கொண்டார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் அவர்களை அழைத்து போயிருக்கிறார்கள். அவருடைய பயணங்களுக்காய், எல்லா வலது கரத்தை உயர்த்தி அவருடைய பாதுகாப்பிற்காய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படியாய் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த திருச்சபையுடைய தலைமை போருடைய ஊழியத்தை, அவருடைய பயணத்தை, அவருடைய பாதுகாப்பை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு வரும் வரைக்கும் உடைய சமூகம் முன்னால் செல்வதாக உடைய பரிசுத்த ஆவியானவர் அவரை பயன்படுத்துவீராக. அவரை பொறுப்பெடுத்து கொள்ளும். இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் அடிமையை மறைத்து வெளிப்படுத்திக் கொள்ளும். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு சத்தமாக சொல்லணும், ஆமேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வார்கள். ஒரு கிறிஸ்தவரை பார்த்து இன்னொரு கிறிஸ்தவர் வேறு வழியாய் திரும்பி போவார், அப்படியே போட்டுக்குதுங்க, பேசிக்கொள்வார்கள். இந்த நம்முடைய ஆராதனையே மகிழ்ச்சிக்காக, விடுதலைக்காக, அவரை மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வதற்காக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே சிறப்பாக ஆராதனை நடத்தி கொண்டு ஐயாவுக்கு நன்றி. பாஸ்டர் அவர்களை என்னை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த திருச்சபையை பொறுப்பெடுத்து நடத்துகிற சல போதகர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். ஆமேன் சொல்லலாமா? சரி. நிறைய பேருக்கு என்ன தெரியாது. ஐயாவுக்கு பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவர்கள் எங்கள் பகுதிக்கெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக ஐக்கியங்களிலே அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு தான் உங்களோடு கூட உங்கள் திருச்சபையில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஆகவே ஒரு சில அறிமுக வார்த்தைகளை சொல்லி என்னுடைய செய்திக்கு நான் போகிறேன். எனக்கு கொடுத்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் செய்தியை கரெக்டாக முடிப்பேன். ஒருத்தர் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய பெயர் அருள் ஜான்சன். கடந்த 30 ஆண்டுகளாக டீச்சிங், ப்ரீச்சிங், ட்ரைனிங் என்ற அந்த 3 தலைப்பின் கீழ் இந்த வேதாகமத்தை இறையியல் அடிப்படையில், தியாலஜிக்கல் வியூஸில் இந்த வேதாகமத்தை போதித்து கொண்டு இருக்கிறேன். ப்ரீச்சிங், எந்த சபையிலெல்லாம் எனக்கு அழைப்பு கிடைக்கின்றதோ அந்த சபையிலெல்லாம் ப்ரீச் பண்ணுவதற்கு, இயேசுவே ஆண்டவர் என்று உயர்த்துவதற்கு அவர் நமக்கு அருளின இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்க, கொஞ்சம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லார் கையிலையும் பைபிள்னா முதல்ல நீங்கள் வாங்கிடணும். வாங்க முடியலன்னா என்ன கேளுங்க, நான் காசு தரேன், இன்றைக்கி தரேன். இது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இருக்கணும் அத்தனை பேருக்கு இந்த வேத புத்தகம் இருக்கணும்.
பைபிள் வாங்கி அடிக்கிடக்கூடாது. டெய்லி என்ன பண்ணோம்? படிக்கணும். இதை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், பாக்கியவான்கள். பாக்கியவான்களுக்கு தமிழ் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிளஸட். மூன்றாவதாக ட்ரைனிங். ஒவ்வொரு புத்தகத்தின் அடிப்படையில் அல்லது இறையியல் தலைப்புகளின் அடிப்படையில் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஆகவே இதுதான் என்னுடைய கடந்த 30 ஆண்டு கால ஊழியம். ஆசிரியர் பட்ட பயிற்சி, பிஎட் முடிச்சுட்டு எம்எட் முடிச்சுட்டு இந்த பணிக்கு வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வைத்துக்கொள்ள பாஸ்டர், ஏபிசிடி ஃபேமிலி. மறக்கவே கூடாது. எப்போல்லாம் உங்களுக்கு நினைவு வருதோ நீங்களும் குடும்பமாக சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணோம். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அருள் ஜான்சன். பி என் மனைவி பேர் பியூலா, இங்கே நிறைய பியூலா இருக்கலாம். சி என் மகன் பேர் சார்ல்ஸ் ஜாஸ்பர் ராஜன். அவங்க பிஇ முடிச்சுட்டு என்னுடைய ஒரே மகன் ஊழியம் செய்யணுன்னு ரொம்ப ஜெபம் பண்ணி இப்போது 4 வருஷம் பிடி படிக்கிறார். முதல் ஆண்டு முடிச்சிட்டார். பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி சென்னை குருக்குள்ளே பிடி படிக்கிறார், பிஇ முடிச்சுட்டு. என்னுடைய மகள் பேர் டேஃப்னி. ஸோ வி கால்ட் ஏபிசிடி ஃபேமிலி. எதுக்கு சொல்கிறேன்னா, நல்லா அழகாக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லல, நீங்கள் எனக்காக என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். இந்த ஆண்டு துவக்கி பிப்ரவரி மாதத்திலிருந்து என்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய சவால், சர்க்கரை நோய், சுகர் அதிகமானதுனால கண்களிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பல சிகிச்சைகளோடு இருக்கிறேன். கடவுள் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டார் என்று அறிக்கை செய்கிறேன். நீங்கள் பெரிய சவால். புதன்கிழமை கடந்த திங்கள் செவ்வாய் புதனில் திடீரென்று வலது கண் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதையெல்லாம் தாண்டி தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே எங்கள் ஏபிசிடி குடும்பத்துக்காக என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். 2 வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் பயன்படுத்தும். வேறு ரொம்பலாம் சொல்ல வேணாம். என்னன்னு சொல்லணும்? ஆசீர்வதியும். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? வெரி குட். இதை தவிர எனக்கு வேறு சொத்தே தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளை ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்க? ஜெபியுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். இப்படி 40 ஸ்டேட்மெண்ட்டு பவுலினுடைய 14 நிருபங்கள் இருக்குது. முடிஞ்சால் எழுதி ஐயாவோட கொடுங்க, அதை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி பரிசு கொடுக்குறேன். நான் வரணும்னு கூட இல்லை, ஐயாவோட கொடுங்க. 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். பவுலினுடைய 14 நிருபத்தில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், அப்புறம் ஒருவரை ஒருவர் இது மாதிரி 40 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 40 ஸ்டேட்மெண்ட்டுக்காக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 14 நிருபங்களை படித்து முடிச்சிடலாம். செய்கிறவங்க உங்கள் பேப்பரில் எழுதி பேர் எழுதி ஃபாஸ்டர் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நான் ப்ரைஸ் தருவேன், நல்ல பரிசே தருவேன். எனக்கு எவ்வளோ தரார் ஆண்டவர், எத்தனை பேர் எழுதி கொடுத்தாலும் தருவேன். அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டைம், அடுத்த மாதம் 4வது வாரத்துக்குள்ளே எழுதி கொடுங்க. ஓகே. எங்கள் மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டைம் பார்க்காத ஆளையே கிடையாது. டைம் பார்க்கும்போதெல்லாம் டைம் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஊழியத்துக்கு என்ன பேருங்க? டைம், TIME, த இந்தியன் மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம், இந்திய நற்செய்தி பணி இயக்கம். ஒரே ஒரு நோக்கம்தாங்க, இந்தியாவில் இருக்கிற இந்த 145 கோடி மக்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் மனித இனம் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை. இயேசுவே ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்யான விக்கிரகமான பேசாத ஊமையான தெய்வங்கள் தெய்வம் அல்ல. அதுக்கு சுவாசம் இல்லைன்னு எழுதிக்கிறார் பைபிள். உள்ள எவ்வளோனா பேசலாம், வெளியே தான் பேசக்கூடாது. we have the rights. எந்த விக்கிரகங்களுக்கும் பேச்சு கிடையாது, சுவாசம் கிடையாது. பேசாத ஊமையான தெய்வங்கள், அதுக்கு தான் இன்றைக்கி உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள உங்களை என்ன என் கர்த்தர் தாயின் கருவில் உருவாக முன்னே தெரிந்து கொண்டார். கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இந்திய நற்செய்தி பணி இயக்கத்தின் ஒரே நோக்கம், பட்டி தொட்டிகளில் எல்லாம், தெருக்களில் எல்லாம், எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது அங்கெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்வது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார்.
நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கு. அவர் தாங்க ஆண்டவர். இந்த பேதுரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறுவதற்கு முன்பாக அரண்மனையிலே அந்த வேலைக்கார பெண்ணுக்கு பயந்து 3 முறை இயேசுவை மறுதலித்தார். முதல்ல அவரை தெரியவே எத்தனை வருஷம் கூட இருந்தாயா? 3.5 வருஷம். 3.5 வருஷம் கூட இருந்துட்டு உயிருக்கு பயந்து தெரியவே தெரியாது. ஒரு காஸ்பலில் எழுதியிருப்பாங்க, உன்னுடைய பேச்சு, நீ பேசுகிற அந்த பேச்சு நீங்கள் அவர் கூட இருந்தாப்பா காட்டுது, சத்தியமாக தெரியாதுமா. இல்லை, 3வது முறை தெரியவே சேவல் கூவிட்டு மனம் கசந்து அழுதான். அதே பேதுரு பரிசுத்த ஆவியின் நிறைவை அந்த பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேர் அமர்ந்திருந்த மேல் வீட்டு அறையிலே அவன் பெற்றுக்கொண்ட பொழுது எந்த யூதர்களுக்கு பயந்தானோ, எந்த ஆசாரியர்களுக்கு பயந்தானோ, எந்த சனகரி சங்கத்திற்கு பயந்தானோ, எந்த ஜனத்திற்கு பயந்தானோ, அந்த ஜனத்துக்கு முன்பாக நின்று சொல்லுகிறான், மார்பை தட்டி, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க, நீங்க தான் இயேசுவுக்கு சாட்சின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்களா, ஐயாமார் அம்மாமார் சொல்லுங்க, மறுபடியும் நல்லா கை கழுங்க, தூக்கலாம் தான் கூட எழுந்திருப்பாங்க. சொல்லுங்க, யாருங்க சாட்சி? நம்முடைய தேசப்பிதா என்று சொல்லுகிற காந்தி சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு எல்லா கிறிஸ்தவங்களும் அந்தபடி நடந்தாங்கலாம், நீங்கள் இயேசுவை பற்றியே சொல்ல தேவையில்லை. சில நாளுங்களில் நம்ம என்ன மனுஷங்க வந்து, நான் யார் தெரியுமா, நான் நினச்சா என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நம்முடைய பேக்ரவுண்ட்லாம் ஒன்று தாங்க, நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அவர் கூட இருந்தால் போதும், அவருடைய அபிஷேகம் இருந்தால் போதும், அவருடைய வல்லமை இருந்தால் போதும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. அது அந்த பரிசுத்த அபிஷேகம் நிரம்பி நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு பெரிய இறையல் வல்லுநர் சொல்கிறார், ஐயா பேசுனா அந்நிய பாஷை பேசணும், இல்லை வாக்கு தத்துவத்தை பேசணும், அதை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. வாயை திறந்த என்ன வரணும்? அந்நிய பாஷை. அதனால் யாராலையும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ரெண்டும் 50%, 50%, 100%. லவ் காட், லவ் அதர்ஸ். முதல்ல தேவனை நேசிக்கணும், அதுக்கு சமமாக மற்றவங்களையும், இதுவும் கம்மியாகக்கூடாது அதுவும் கம்மியாகக்கூடாது, ஈக்குவல். யார் அந்த அந்த அன்பில் நிலைத்திருக்கும் போது தான் கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அதனால் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் நிறைய நேரம் உங்கள் செல்ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சர்ச்சுக்கு வரும்போதே கேட்லேயே உங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இன்றைக்கி ஒரு தம்பி போலீஸ்கார், அவர் ஒரு 15 நிமிஷம் பிரசங்கத்தில் 3 முறை எழுந்து போயிட்டார். எனக்கு பயங்கர கோபம் வருது. சரி, என்றைக்கோ ஒரு நாளைக்கு வருஷத்தில் ஒரு முறை கூப்பிட்றாங்கன்னு நான் அதை எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். நம்ம சபைகளில் அப்படிப்பட்ட சூழல் யாரும் பண்ணக்கூடாது. இந்த 2 hours, எத்தனை மணிக்கு ஐயா சபை? நீங்கள் 9 to 2.5 hours ஆண்டவரை தவிர. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது என்னெல்லாம் கொடுக்க, உண்ண உணவு, உடுக்க இருக்க, இது 3 தான் இந்த உலகத்துக்கு தேவை. அது 3 தான் அந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், வேறு எதுவுமே சொல்லலை. இந்த 3 இயற்கையாக கொடுத்துருவார். நீ என்ன தேடினா போதும் வா. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரரிடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? ஒன்று சொல்கிறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் கிறிஸ்தவர்கள் யாரும் வேதத்தை வாசிப்பதில்லையாம். ஏன் சொல்லுங்கள்? சண்டே வந்தால் ஏதாவது 10 கட்டளையில் சொல்லிக்குதா? 10 கட்டளையில் ஒரு கட்டளை, நீங்கள் ஓய்வு நாளிலே ஆராதனைக்கு போவதினால் வேதம் வாசிக்க வேணான்னு சொல்லியிருக்குதா? அப்போ ஏன் வேதம் வாசிக்க மாட்டீங்க? இனிலேருந்து எல்லா நாளும் வாசிக்கணும், சண்டே அதிகமாக வாசிக்கணும். நேற்று ஒரு செய்தி கேட்டேன். உலகத்திலேயே உயர்த்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆர் ஸ்டான்லி, பிளஸ்ஸிங்
பிளெஸிங் மிஷன் சொல்லி நடத்துகிறார். ஒரு பெரிய பொறியாளர். அவர் சொல்கிறாரு, அவங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் மீட் எடுப்பாங்களாம், கறி. அந்த கறி குழம்பு சாப்பிட்றதுக்காகவே சொல்கிற வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுவாராம். யோசித்து பாருங்கள். மனப்பாடம் பண்ணி சொன்னால் தான் மதியானம் சாப்பாடே அவங்க அம்மா கொடுப்பாங்களாம். அவர் சொன்னார், இப்படி அம்மா நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், உலகமெங்கும் போகிறார். இட்ஸ் கிரேட் மிஷன், கிரேட் மிஷனரி, கிரேட் மேன் ஆஃப் காட். அப்படி ஆங்கிலம்லாம் நம்மளால பேச முடியாது. அப்படி ஒரு தேவமன், சாதாரண கிராமத்தில் பிறந்தவர். ஆனால் இன்றைக்கு உலகம் எங்கும் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருப்பேன்னு. ஆனால் அன்றைக்கே என்னை கட்டாயப்படுத்தி வேத வசனங்களை படிக்க வச்சாங்க. அவைகள் தான் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வேத வசனம் ஐயா கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம். சண்டே ஸ்கூல் ஐயா ஆடும்போது சொன்னார் இல்லை, குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களை தவிர மீதி எல்லா குழந்தைங்களும் எங்கே அனுப்பிடணும், அழுவோம் அவன் இருக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்க. என்னை வளர்த்தது ஒரு சண்டே ஸ்கூல். முதல் ஊழியமே நான் சண்டே ஸ்கூல் ஊழியம் தான் செய்தேன். அதுக்கு முன்னாடி கல்லூரி படிச்சுட்டு சபையை பெருக்குவேன், அதான் என் வேலை. சாட்டர்டே நைட்டு சர்ச்சில் படுத்துட்டு காலையில் டான் ப்ரீச்சிங் போயிட்டு, அப்போ மைக்கம் கிடையாது, போனலும் கிடையாது. ஒவ்வொரு கம்பத்துக்கு கீழே நின்று வசனத்தை சொல்லிவிட்டு 5-6 வாலிபர்களாக அப்படியே போயிடுவோம். பிறகு வந்து சர்ச்சை பெருக்கி பாய் போட்டு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டு 9க்கெலாம் ரெடி ஆகி வந்துடுவோம். இன்றைக்கு அது மேலே ஆள் இல்லை. காசு கொடுத்து கூப்பிட்டாலும் ஆள் வரமாட்டுறாங்க. யார் திருச்சபை பணிகளை சொல்லாமலே செய்கிறீர்களோ அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் சொல்லாமலே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதில் சில சீக்ரெட்லாம் இருக்குது. சாமுவேல் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார் இல்லையா? எங்கே பணிவிடை செய்தானா? ஏலிக்கு. ஆண்டவர் கூப்பிட்டு கொடுத்தா தெரியாமல் 3 முறை ஏலி தாத்தாண்ட போகிறார். தாத்தா கூப்பிட்டீங்களா? 3ஆவது முறைக்கு தான் தாத்தாக்கே புரியுது, எப்பா நான் கூப்பிடல, உன்னை பெயர் சொல்லி அழைத்தது உன்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்ட ஆண்டவர். ஆக 4ஆவது முறை கூப்பிட்டார்னா சொல்லும்படியேன். திருச்சபையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே விருத்தி அடைய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நல்ல பலத்த கரவொலி தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. அல்லே ஒரு முகவுரை தான், இன்னும் செய்திக்கு நான் போல இல்லை, முகவுரையை நிறைய ஆண்டவர் பேச வச்சிட்டார். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகோதரரே, ஒரு நிமிஷம். வெரி குட். யார் முதல்ல ஆசையுமோ அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துடணும். ஆனால் போட்டு நீங்கள் எடுக்கணும். சிலருக்கு ஒரு ரகசியம் சொல்லி தந்துடுறேன். யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு விட்டுடணும். அதுதான் கிறிஸ்தவ ஒழுங்கு. சில இடங்களில் போட்டு 2 பேரும் டம் பூச்சி வாசிப்பாங்க, அது கிடையாது, விட்டு கொடுங்க. அதுவும் ஒரு கட்டளை. அதனால் இப்போ ஆஸ்துங்க அவங்க தான் வாசிக்கணும். முதல்ல ஆரம்பித்தவங்க யார் ஆரம்பி. இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே எப்படி ஆரம்பிக்குது? கடைசியாக. அப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சகோதரரேன்னு எங்கெல்லாம் பைபிளில் வருதோ இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கணும், சகோதரிகளே. தப்பே கிடையாது. சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா பயந்துடாதீங்க. யூத கலாச்சாரத்தின்படி யாரை சேர்க்க மாட்டாங்க? சகோதரிகளை சேர்க்க மாட்டாங்க. அது யூதருடைய கலாச்சாரம். ஆனால் ஆண்டருடைய கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? கணவனும் மனைவியும் சமம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பெண்கள் மட்டும் ஆண்கள் மட்டும் வரணும்னா சர்ச்சில் ஆள் இருப்பாங்களா? இப்போ இங்கே இருக்கிற கூட்டத்திலே அதிக பாரு யாருக்கு சொல்லுங்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதலே உங்களால் தான் வரப்போகுதுங்க. எல்லாம் உங்களால் தான். சீக்கிரமாக டமால்னு அடிக்கிறதும் நீங்கள் தான், கட்டுறதும் நீங்கள் தான். ஆமென். உண்மையாக இல்லைங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் எல்லா கிருமியும் கொடுத்துக்கிறார். உங்களை போல பாக்கியசாலிகள் பாக்கியவதிகள் யாரும் கிடையாது. இல்லை, இங்கே இருக்கிற கூட்டத்தில் 4 3 மடங்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க. 3 2 மடங்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க.
அதனால் சகோதரிகளின் சேர்க்கத்தில் என்ன கிடையாது. இங்கிலீஷில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் NLT, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். முதல் மொழிபெயர்ப்பு கிங் ஜேம்ஸ் 1611 ஆரம்பித்தாங்க. ஆகவே அதில் வந்து நிறைய மொழிபெயர்ப்பு. அப்புறம் அந்த கிங் ஜேம்ஸில் வந்து ரிவைஸ்டு கிங் ஜேம்ஸ், அப்புறம் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், NIV நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், ரிவைஸ் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். இந்த மாதிரி பைபிள் இங்கிலீஷில் நிறைய இருக்குது. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் NLT, நியூ லிவிங். அது இருந்தால் நீங்கள் வீட்டில் படிங்க, இல்லை நெட்டில் கூட போட்டுக்கலாம். NLTயில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு வரும். டியர் பிரதர்ஸ் அண்ட். அதனால் இனிமேல் என்ன பண்ணோம், வாசிக்கும் போது எங்கேயாவது வாசிக்கும் போது சகோதரரேன்னு வந்துச்சுன்னா என்னன்னு போட்டுக்கணும். இப்போ அது மாதிரி வாசிக்க பார்க்கலாமா. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக என்ன போட சொன்னேன். சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் கேட்டால் எதுவுமே கிடையாதுமா, எங்களுக்கு காப்பியே கிடையாது தெரியுமா. தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ பாட்டியோ இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் சபைக்கும் முக்கியம், வீட்டுக்கும் முக்கியம், சமுதாயத்துக்கும் முக்கியம். அதனால தான் எந்த அரசியல்வாதி வந்தாலும் உங்களுக்கு இலவசமாக பஸ்ஸு கொடுக்குறான். எங்களுக்கு பஸ்ஸு எங்கன்னா இலவசம் இருக்குதா? ஆண்களுக்கு இலவசம் எங்கேயுமே எதுவுமே இல்லை. 60 வயசானா முதியோர் டோக்கன் வாங்கிக்கின்றான். ஆனால் உங்களுக்கு மட்டும் இந்த உலகத்தை எப்படி தான் அழைக்கிறோம், தாய் நாடுன்னு தான் அழைக்கிறோம். தந்தை நாடுன்னு எங்கன்னா அழைக்கிறாங்களா? நம்ம மொழியை என்ன அழைக்கிறாங்க ஐயா? நாங்கள் வா தாய்மொழி, அப்புறம் தாய்நாடு எல்லாமே நீங்கள் தான். அதனால் சபைக்கும் நீங்கள் தான் உறுதியாக இருக்க வேண்டும், இயேசுக்கும் நீங்கள் தான் சாட்சியாக இருக்க வேண்டும். வேதாமத்தில் கூட ஃபெமினிஸ்ட் தியாலஜின்னு ஒன்று இருக்குது, பெண்மிய இறையல். அதில் என்னன்னா, இயேசுவை இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவினாலே கொண்டு வந்தவர் மரியாள். ஆனால் மரியாள் யார் கிடையாது, தெய்வம் கிடையாது. தைரியமாக சொல்லுங்கள், மரியாள் ஒரு பாத்திரம். ஏன்னா இது ஒரு RC பகுதி, இது RC சென்டர் உங்கள் ஏரியாலாம். நீங்கள் தைரியமாக சொல்லணும், இயேசுதான் ஆண்டவர். சத்தமாக சொல்லியே, மரியாள் ஆண்டவர் கிடையாது. அவர்கள் ஒரு பரிசுத்தமான தாய், ஆண்டவர் பரிசுத்தமானவர். பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாட்டில் உற்பத்தி பிறந்தார். ஆகவே ஒரு இயேசுவை இந்த உலகத்திற்கு மனுக்குலத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு பரிசுத்த தாய் தேவைப்படுது. அதனால் மரியாள். அதனால் மரியாள் யார் கிடையாது. அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, அம்மா இல்லாத புள்ள வந்துட்டாங்களா? அம்மா இல்லாத புள்ள வர முடியாதுங்க. ஆனால் அம்மா யார் கிடையாது, முதல் அற்புதம் செய்தார். எங்கே செய்தாருங்க? அந்த அம்மா போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன சொன்னார், என்னுடைய அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இருங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். யாரால் அற்புதம் செய்ய முடியல, மரியாள் செய்தாங்களா? பைபிள் எங்கன்னா மரியாள் அற்புதம் செய்தாங்கன்னு இருக்கா? அப்போ மரியாள் யார் கிடையாது. ஒருவேளை யாருன்னா நீங்கள் RC பின்னணியிலிருந்து வந்திருந்தீங்கன்னா இன்னையோட மரியாள் அம்மாவுக்கு கனம் கொடுங்க. அவங்கள வணங்கவே நம்ம வீட்டில் எந்த மேரேஜ் ஸ்டேஜோ எந்த விதமான வேளாங்கண்ணிக்கு போய் வந்து கொடுத்ததோ இருக்கக்கூடாது. அதெல்லாம் சிலை வணக்கம். ஆண்டவர் 2வது கட்டளை சொல்லிட்டார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிற யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் யாதொரு சொர்பத்தை ஆகிலும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டார். அதுக்கெல்லாம் வியாக்கியானலாம் தேவையில்லை. அதனால் பெண்கள் ரொம்ப முக்கியம். வாசிக்கும் போது அப்படி வாசிக்கணும். அதுக்காக தான் எவ்வளோ விளக்கம். வாசிங்க. கடைசியாக சகோதரரே சகோதரிகளே சந்தோஷமாயிருங்கள். எல்லாரையும் கேள்வி கேட்குறோம், எத்தனை பில்லர்ஸ் இருக்குது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க. இப்படி சொன்னா அது எனக்கு பிடிக்காதுங்க. சத்தமா சந்தோஷமாயிருங்க. நற்சீர் பொருந்துங்கள். பின்னாடி சத்தம் வரல. 3வது ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையாயிருங்கள். சமாதானமாயிருங்கள். எத்தனை பில்லருங்க? 5 பில்லர்ஸ். நம்ம விரல் எத்தனை இருக்குது? சில பேருக்கு 6 இருந்தாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம். அது தப்பாக எடுத்துக்க வேணாம், சிலருக்கு தான் வரும். இப்போ 5 பில்லர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் யார் உங்களோடு இருப்பார்னு பின்னாடி பகுதி வாசிங்க. அப்போதுன்னு வந்தால் என்ன கேள்வி கேட்கணும்? வெரி குட். அப்போதுன்னு வந்தால் எப்பொழுது அன்பிற்கும் வாசிங்கம்மா, அன்பிற்கும் சமாதானத்துக்கும் உரிய காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார்.
அல்லேலூயா. இந்த உலகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லட்டுமா? பணம் இருந்தால் உறவுகள் எல்லாம் உங்களோடு இருப்பாங்க. பணம் இருந்தால் நம்மளை பார்த்து எல்லாரும் சொல்லிக்குவாங்க, எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பான்னு. ஒன்றுமே இல்லைன்னா என்ன சொல்ல மாட்டாங்க? உறவுகளை காட்டிக்கவே மாட்டாங்க. ஏய், அவர் எங்கள் பெரியப்பா வர்றாரா, என்னை பார்த்தா 100 ரூபா கேட்குறாரு, வண்டியை வேகமாக ஓட்டுறேன். இல்லை, இந்த உலகம் பணத்தின் அடிப்படையிலே, அந்தஸ்தின் அடிப்படையிலே, உங்களுக்கு இருக்கின்ற தகுதியின் அடிப்படையிலே உங்களை மதிக்கின்றது. ஆனால் உன்னதமான தேவனுடைய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்திருக்கிறார். தாழ்மையில் நம்மை நினைத்திருக்கிறார். இல்லை, நான் சொல்லும்போது இந்த பாட்டு ஆடிங்க, நேரம் இல்லை, எப்போ ஒரு சரணம் பாடலாம். தாழ்மையில் நினைத்த, இப்போ வேண்டாம், நான் சொல்லும்போது தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்க, அவர் கிருபை. அவரை மாதிரி நல்ல ஆண்டவர் யாரும் கிடையாதுங்க. அவர் யார்? அன்பிற்கும் சமானம். அந்த கர்த்தர் சொல்லுங்க, என்னோடு இருப்பார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி, யார் என்னை மைக்கில் பாடுங்க. எல்லாரும் ஊக்கமா, கைவிடவே தாயும் அவரே, தாயும் அவரே, தாயும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார். பாடுவோமா? தாலாட்டுவார். யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிடாத கர்த்தர், அன்பிற்கும் சமாதானத்திற்கும் பாத்திரமாகிய கர்த்தர் சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறார். உலகம் என்னை கைவிடலாம், உறவுகள் என்னை கைவிடலாம், நம்பினவர்கள் என்னை கைவிடலாம், எதிர்பார்த்தவர்கள் போனே எடுக்காம விட்டுடலாம். இல்லை, தோ வரன்ட்டு போவான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க உங்களை பார்த்து, நான் உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அவர் என்னை நடத்துவார், என்னோடு கூட இருக்கிறார். மோசேக்கு பிறகு யோசுவாவை பார்த்து சொன்னார், நூனின் குமாரனாகிய யோசுவாவே, நீ பயப்படாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல. ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு அஃபர்மேஷன், ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். நான் எப்படி எகிப்து தேசத்திலே வல்லமை மிக்க ஒரு ராஜாவை கலங்க பண்ணி, எகிப்தின் பார்வோனை அதிர பண்ணி, அவர்களுடைய 10 தெய்வங்களை கலங்க பண்ணி நான் உங்களை மோசையோடு இருந்து விடுதலையாக்கினது போல, நான் யோசுவாவே, நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கணும்னா இந்த நியாயப்பிரமாண வசனத்தை விட்டு நீங்க கூடாதுங்க. அல்லேலூயா. சீஷர்களை பார்த்து சொல்கிறார், எப்பா, நான் மனுஷங்க உங்களோட 3.5 வருஷம் இருந்தேன், உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன், இப்போ என்னுடைய அப்போஸ்தலர்களாக மாறிட்டீங்க, என்னுடைய நண்பர்களாக மாறிட்டீங்க, என் சிநேகிதன் உங்களை சொல்லிட்டேன், இப்போ நான் போக போகிறேன், உங்களோடு இருக்க பரிசுத்தாவின் வரப்போகிறாரு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடைய சகல நாட்கள் நான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த வியாதி வந்துட்டா பிசாசு கொடுக்குற முதல் பயனா தெரியுமா? செத்து போயிடுவேன், மரண பயம். ஏங்க, எங்கேயோ ஒரு உறுப்பில் பிரச்சனை, மனசில் என்ன வருது? அது பிசாசு கொடுக்குற ஒரு பயம். ரெசிஸ்ட்.
இயேசுவின் நாமத்தினால் எல்லா பயத்தை உண்டாக்குற ஆவியை யாருக்குள்ளா இருக்கிற ஆண்டவரே அவர்களை விட்டு கடிந்து நிர்மூலமாக்குறேன் ஆண்டவர். பொல்லாத பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் ஒருவரையும் தொடாதபடிக்கு வெளியே அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்துக்கிறாரா? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த வசனத்தை சொல்லுங்க. வசனம் தான் மருந்து, இன்ஜெக்ஷன். அதை எடுத்து போட்டுங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிருந்து தப்பி வைக்கிறவர். நல்ல வசனத்தை நிறைய வாய் எதனால் பேசணும் சொல்லிங்களா? இருதயத்தின் நிறைவினால் சொல்லுங்க. எல்லாரும் கைவிட்டு நீங்கள் தனிமையாக இருக்கலாம். சில நேரங்களில் எனக்கு மருந்து போட்டு கண்ணுக்கு வைப்பாங்க. தங்கச்சி வீட்டுலாம் போயிட்டு வரேன்னு போவாங்க. கேட்பாங்க, பூட்டிட்டு போட்டோமா அப்படியே விட்டு போயிட்டோமா? நீங்கள் தூங்கிட்டுனா யாருன்னா உள்ளே வந்தால் தெரியாதுங்க, பூட்டிகிட்டே போவாருங்க. வீட்டு பெட் அறையில் நான் மட்டும் தான் இருப்பேன். அப்போ நான் மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் சொல்லார், மனைவி தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வருகிறாங்க, இப்போ உன்னோடு யார் இருக்கிறேன்? ஆண்டவர் ஒன்று அயமித்தியும். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் ஐயா, ஒரு நாளும் விலக மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த தேவன் உன்னோடு இருக்கணும்னா பவுல் அடிகளார் அந்த சபைக்கு எழுதுறாரு, 5 நற்குணங்களில் நிலைத்திருக்கணும். எத்தனை நற்குணங்கள் நிலைத்திருக்கணும்? என்னன்னா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இப்போ என்ன பாருங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வெய்யா சபையில் இருக்கும்போது சந்தோஷம், போன உடனே அம்மாமாருக்குலாம் அடுத்த டெஸ்ட்டுன்னாங்க. போன உடனே இந்த ஆளுக்கு, இந்த பையனுக்கு, இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணான்? அதுவும் இன்றைக்கி தான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுத்துருப்பார். பேதுரு இருப்பார், ஈசாக்கு இருப்பார், அப்புறம் வேறு என்னங்க யோனா இருப்பார். எல்லாம் இன்றைக்கி தான் ஒரே நாளில். இல்லை எவ்வளோ கஷ்டம் இல்லை? அம்மாமார்களுக்கு 2 கஷ்டங்க லைஃப்பில் இல்லை. ஒன்று சமைப்பது, 2வது துவைப்பது. அதனால தான் மிஷின் வாங்கி போட்டாலும் இந்த கழுத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் அது எடுக்காது. கோவத்தில் அடிச்சு கீழ்ச்சிடுறீங்க. இந்த 6 மாதமாக தான் நான் துணி துவைக்கிறது இல்லை. 8ஆம் கிளாஸ்லேருந்து 2025 வரை என்னுடைய துணிகளை நானே துவைக்கின்றேன். என்ன அம்மா நீங்களாம் சொல்லுங்கள், அவங்க தான் ஆண்கள் தான் சொல்ல மாட்டாங்க. நீங்களா எனக்கு துவைச்சா தான் பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் பெண்ணே கிடையாது, நாங்கள் 3 பசங்க, ஜான்சன், வின்ஸ்டன், ராபின்சன். அதனால் எங்கள் அம்மா என்னை படுத்தாத பாடே கிடையாது. என்ன மாதிரி யாரும் சுத்தமாக பெருக்க முடியாது. கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃப் பெருக்கணுன்னையும் நான் வேறு ஹாஸ்டலில் வார்டனாக இருந்தேன். ஒய்ஃபு கோவம், யோ இந்த தடவி பார்க்குறதுல ஹாஸ்டலில் இது என்னது இது, இல்லைன்னா நீயே பெருக்கு அப்படி சொல்ல அவங்க பாவம். ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, வீட்டு பழக்கம் கடைசி வரலும் வரும். நானே பெருக்குவேன். எங்களுக்கு சர்வெண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் நல்லா பெருக்குவாங்க. ஆனால் எனக்கு பெருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவேன்? தப்பே கிடையாதுங்க. எங்கள் பைபிள் எழுதிக்குதா, இந்திய பீனல் கோர்ட்டில் சட்டத்தின்படி, இந்திய அரசியல் அமைப்புப்படி, சட்டத்தின்படி பெண்கள் தான் பெருக்க வேண்டும். எங்கன்னா இருக்கா? பெண்கள் தான், ஆண்கள்லாம் திட்டாதீங்க, பெண்கள் தான் துவைக்க வேண்டும் எல்லாம் இருக்கா? இட்ஸ் மியூச்சுவல். நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க கிச்சனில் பாவம், அதனால் நாங்கள் சில வேலையை செய்கிறோம். ஆனால் எந்த குடும்பத்தில் 2 பேரும் சமைக்கிறீங்களோ அந்த குடும்பம் சந்தோஷம் பெருகினே இருக்காங்க. ஒரு பாரத்தை இதுதான் அது. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கில்லாடி. பையனை பார்த்த உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிக்கிறாங்க. செல்ஃபோன் வேறு வாங்கி கொடுத்துட்றோம். எப்பா நீ எது செய்கிறியோ இல்லையோ, சமைக்க தெரியுமா? நீ பணம்லாம் கூட சம்பாதிக்கோடா, நான் உனக்கு எவ்வளோ பணம்னா தரேன், எனக்கு டிரைவராக இருக்க முடியுமா? இல்லை இன்னும் நடக்குது. இப்போ இருக்கிற சந்ததி அதில் ரொம்ப மோசம். கிச்சனில் அடுப்பே எரியறதில்லை, எல்லாம் ஆர்டர் தான். டொமேட்டோ சொமேட்டோ. யாருன்னா வாங்கி சாப்பிட்டீங்க என்ன தான் அவனுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஃபுல் பிட்லேருந்து எதுவும் சொல்லக்கூடாது. என்றைக்கும் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், இல்லை மாதத்துக்கு ஒரு நாள், இதுவே பழப்பாக இருக்கக்கூடாது. குக்கிங் இஸ் எ ஹார்ட், இட்ஸ் எ கிஃப்ட். சமையல் என்பது ஒரு கலை. கற்றுக்குங்க. நாங்கள் பைபிள் காலையெல்லாம் படிக்கும்போது நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. என் ஒய்ஃபை இப்போ சேலஞ்சு பண்ணுவேன், என்ன மாதிரி உன்னால் டீ போட முடியாது. நான் இதில் என்ன பிரச்சனை ஆகினா, பைபிள் காலேஜ் நடக்கும்போது அவங்க இல்லாதனால நான் போட்டு கொடுத்துருவேன். இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் வந்து, அம்மா ஆண்டி ஐயா உங்களுடைய சூப்பராக போட்டார்.
30 வருஷமாக கல்யாணம் ஆகி கூட இருக்கிற ஒரு நாள் கூட இந்த ஆள் போட்டு குத்துதில்ல. உங்களோட வந்தோடனே பேர் எனக்கு நல்லா கற்றுக்கணும். ஹவு டு ப்ரிப்பேர், எவ்வளோ சக்கரை போடணும், ஒரு ஆளுக்கு எவ்வளோ சக்கரை போடணும், காஃபி எப்படி பண்ணணும், டீ எப்படி பண்ணணும், இல்லை லேர்ன் கற்றுக்குங்க. ஸோ கணவன் மனைவி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க, வெங்காயம் வெட்டி கொடுங்க. இல்லை எனக்கு திருச்சபை என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் போதிக்கிறது இல்லை. பைபிள் எல்லாத்தையும் போதிக்குது. எப்படி ஒரு அன்பு கூறணும், சண்டை வராமல் எப்படி வாழணும், பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும். பைபிள் மாதிரி வேறு எதுவுமே கற்றுத்தரல, உலகெல்லாம் கற்றுத்தரல. உலகம் அறிவை கற்றுக் கொடுக்குறது, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி குறுக்கோயிலில் பெரிய ஆள் ஆகலாம். ஆனால் வேதம் எப்படி குடும்பத்தை நடத்தலாம். அல்லேலூயா. அதனால் முதல்ல எப்படி இருங்க, ரெண்டாவது இப்போது எனக்கு பைபிள் சொல்லு, ஏற்கனவே கேட்டேன், கர்த்தருக்கு பயந்தவங்க பேசுனேன்னு எல்லாரும் பேசணும். நற்சீர் பொருந்துங்கள்னா என்னங்க தெரிஞ்சதை சொல்லுங்கள். நற்சீர் பொருந்துன்னா என்ன அர்த்தம்? சில பேர் அம்மா கோவம் வந்து சொல்லிட்டு, நீ சீர்படவே மாட்டியா, என்னைக்கு தான் நீ சீர்படுவ, அப்படி அர்த்தம். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லோரும் இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் பைபிளையும் வாங்கிக்கணும். இல்லை இங்கிலீஷும் தமிழ் இருக்கிற ஒரு பைபிள் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஆழமான கருத்து. நற்சீர் பொருந்துங்களுக்குன்னா இங்கிலீஷ் போட்டுதுன்னா க்ரோ இன் மெச்சூரிட்டி. எதில் வளரணுமா? மெச்சூரிட்டின்னா நாங்கள் முதிர்ச்சி. ஐயா இங்கிலீஷும் போட்டார் இல்லை, தேங்க்யூ பிரதர். இல்லை இங்கே என்ன இங்கிலீஷ் போட்டுக்குது, க்ரோ இன் மெச்சூரிட்டி. கரெக்டாக இருக்குதுங்க, ஏன் இங்கிலீஷும் அதுவும் கரெக்டாக. க்ரோ இன் மெச்சூரிட்டி. பால் உண்ற குழந்தை மாதிரியே இருக்கக்கூடாது. 30 வருஷம் கிறிஸ்தவங்க, 20 வருஷம் கிறிஸ்தவங்க, நேற்று வந்த கிறிஸ்தவங்கன்னா தெரியாமல் இருக்கலாம். சபையில் வந்தால் எப்படி இருக்கணும், எங்கே உட்காரணும். நம்ம சபையிலாம் சில பேருக்கு இடம் பிரச்சனை கிடையாது. பெரிய வளர்ந்த சபையெல்லாம் அவருக்குன்னு ஒரு சீட்டை பிடிச்சி வச்சுக்கார் 2 மணி நேரத்துக்கு. அவர் வரா கட்டிவிட்டு அந்த சீட்டு என்னவா இருக்கணுமா? இன்னும் அவரை வாங்கி கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு. நான் கோபமாக பேசுவேன், ஏங்க அந்த சீட்டில் யாரும் உட்கார மாட்டாங்க. ஐயா அவர் வந்துடுவார், வரலன்னா சண்டை போடுவார்யா. நான் சொன்னேன், அவருக்குன்னு அதுனா நீங்கள் என்ன காசு கொடுத்து வாங்கிட்டார் அவர்? இது ஆலயங்க, தேவனுடைய சபை. எந்த இடமும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. யார் முன்னாடி வராங்களோ அங்கே உட்காருங்க. நம்ம என்ன இதோ பண்ணிட்டுக்கிறோம், நம்ம ஊரில் சண்டை போட்டால் சொல்லுவாங்களே, பட்டாவா பண்ணிட்டுக்கிறோம். எதுக்கு இங்கே வரோம்? தேவனை ஆராதிக்க. அல்லேலூயா. நம்முடைய சபைகளிலே அது மாதிரி சின்ன சின்ன சலசலப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மெச்சூர் கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது என்ன தெரியுங்களா? ஒருவரை ஒருவர் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஆமென் சொல்லாமா? அக்செப்ட் எவரிஒன் ஆஸ் தே ஆர். எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது. ஏற்றுக்க, அவங்கள கிறிஸ்தவ கொள்ளுங்க, கிறிஸ்தவ குணம் வரட்டும். வெரி குட். க்ரோ இன் மெச்சூரிட்டி. அடுத்தது என்ன அடைங்க? ஆறுதல் அடைங்கன்னா இங்கிலீஷ் போட்டுக்கிட்டு பாருங்கள். என்னங்க? என்கரேஜ். ஐயா சபை முடிஞ்சோடனே யாரெல்லாம் நல்லா மியூசிக் போட்டாங்களோ என்கரேஜ். நல்லா போட்டப்பா இன்னைக்கு. யாரெல்லாம் வசனம் போட்டாங்களோ என்கரேஜ். வெரி குட். யார் யார் எந்தெந்த வேலையை செய்தாங்களோ அவங்கள என்ன பண்ணோம்? என்கரேஜ். டீச்சருக்கு ஒரு வார்த்தை கற்றுறோம், அப்ரிஷியேஷன். குட், வெரி குட், சூப்பர். பையனை சொல்லி பாருங்கள், பையன் அப்படியே உற்சாகத்தில் வளருவான். நம்ம என்ன சொல்கிறேன்? சனிய மூஞ்சப்பர், படிக்கவே படிக்காது, திட்டு மூஞ்சி. இல்லை நெகட்டிவாகவே சொல்லி அவனை திட்டு மூஞ்சி ஆகிட்டோம். இனிமேல் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்கள் சொல்லணும், என் பையனை மாதிரி யாராலையும் சூப்பராக படிக்க முடியாது. என் பையன் சொன்னான்னா அப்படியே அப்படி சொல்லி பாருங்கள், அப்படியே செய்வான். நம்ம என்ன தெரியுமா சொல்கிறது? பெரிய பையன் சொன்னால் செய்வான், சின்ன பிள்ளை அதான 2 தடவை சொன்னோம், அவன் காதில் கேட்டுச்சா? இப்போ எத்தனை முறை சொன்னால் தான் செய்வான்? அது யாரால் கேட்டீங்க? தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரால் கேட்ட? நோரால் கேட்ட. இந்த வாயில் பாசிட்டிவ் தான் வரணும். இல்லை என்கரேஜ். ஐயா மாறுங்க தயவுசெய்து, கல்யாணம் ஆனவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன 2-3 தான் கை, எல்லாரும் இல்லையா? எனக்கு தான் கண்ணு தெரில. சரி, எத்தனை கணவன் உங்கள் மனைவியுடைய சமையலை வாழ்த்துக்கிறீங்க? வெரி குட்மா, சூப்பர்மன் சொல்லிக்கிறாங்களாம்மா? சொல்லணும்னா உப்பு தான் நிறைய வரும். சின்ன சின்ன ரகசியம் சொல்லித்தரேன் பாருங்க. ஆண்கள் உங்கள் மனைவியினுடைய உணவை வாழ்த்தணும், ஊரா விட்டு மனைவி வாழ்த்தக்கூடாது. சொல்லிடுவாங்க, அங்கேயே போய் சாப்பிட்டுக்கானுவாங்க.
தயவு செய்து இனியிலேருந்து கற்றுங்க. நான் சொல்லித்தரல, பைபிள் சொல்லித்தருது. என்கரேஜ். ஏன் இதெல்லாம் சொல்கிறா தெரியுங்களா? பின்னணி சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க. அந்த சபையில் இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. பணம் நிறைய சபை, பணக்கார சபை அது. கொரிந்து பட்டணத்தில் 2 துறைமுகங்கள். உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க, கப்பல் வந்து போவோம், பயங்கர பிஸ்னஸ். எல்லா வீட்லேயும் என்ன இருக்கும்? லாட்ஜ் இருக்கும். இடம் எங்கெல்லாம் காலியாகுதோ அங்கே டென்ட் அடிச்சுட்டு லாட்ஜ் கொடுத்துருவாங்க. அந்த 6 மாதம் அந்த ஊரில் பயங்கர வருமானம். அதனால் ஒருத்தனும் பணக்காரன் படிக்காதவன் கடவுளே மதிக்க மாட்டான், போதகரே மதிக்க மாட்டான். நம்பாலும் கூட சில பேர் இடம் விற்கிறவர்கள், ஐயா பாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த பட்டாவை கொடுப்பாங்க, அந்த எல்லா பேப்பரையும் கொடுப்பாங்க. அது விற்றுட்ட உடனே 1 மாதம் ஆளே காணாது போயிடுவார். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் விற்கிறவரெலாம் யார் வேணும்? பாஸ்டர் வந்துடும், ஜெபம் பண்ணணும், கட்டணும். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஏங்க நீங்கள் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணலங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். திருச்சபை எல்லா வீட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களை உற்சாகப்படுத்தாத எங்களை ஆசீர்வாதம். அதனால் கணவன்மார்கள் உங்கள் மகன்களை மகள்களை குறிப்பாக உங்கள் மனைவியை சமைச்ச உடனே ஒருவேளை உப்பு அதிகமாக இருக்கலாம். எங்கள் வைஃப் முதல்ல கல்யாணம் ஆனோடனே எனக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? ஏங்க எப்பாவது உப்போ முடியோ சாப்பாட்டில் வந்துட்டால் என்னை கண்ணாபின்னான்னு திட்டிடாதீங்க, கோவலாம் படாதீங்க, ஒரு வார்த்தையை சொல்லித்தரோம், அது சொல்லுங்கள். என் ஒய்ஃபை நான் பியூன்னு செல்லமாக கூப்பிடுவேன். பியூ என் மேலே ரொம்ப அன்புக்குதுங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அது மாதிரி எப்பாவது கீரையில், ரொம்ப ரேர், வந்ததே கிடையாது, எப்பாவது கீரையில் வந்துடும். அப்போ வந்து உடனே சொல்லுவேன், பியூலா என் மேலே ரொம்ப அன்பாக்குறம்மா. உடனே புரிஞ்சுக்குவாங்க, ஐயோயோ சாரிங்க சாரி. அதையே நான் வேறு மாதிரி சொன்னேன்னா, என்ன பியூ இதை கூட உனக்கு பார்க்க தெரியாதா? இவ்வளோ சொன்னால் கூட பிரச்சனை வராது. உங்கள் அம்மா இப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்களா? இந்த அம்மாமாருங்களுக்கு ஐயோ, உங்கள் அம்மாவையும் உங்கள் தங்கச்சியும் அக்காவையும் தொட்டால் வரும் கோபம் பாருங்கள். ஏதோ சொல்லிட்டமே விட மாட்டீங்க. அடுத்தது நீங்கள் சொல்லுவீங்க, யோ மரியாதையாக பேசு, என்னை மட்டும் பேசு, யாரை பேசாத. உங்கள் அம்மாவை பற்றி பேசுனா நான் யாரை பற்றி பேசுவேன்? அவள்தான் சண்டை. தயவுசெய்து உள்ள பேசாதீங்க. என்கரேஜ், வெரி குட், சூப்பர்மா சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் மெதுவாக சொல்லணும். கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டோமா, உப்பு கொஞ்சம் குறைச்சிருந்தால் நல்லாயிருக்கும். குறைவாக இருந்தால் போட்டுக்கலாம், அதிகமாக இருந்தால் பண்ண முடியாது, போட்டுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா சில அம்மாமாருங்க ரொம்ப தாராளம். சில நேரங்களில் அம்மாமாருங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது, தூக்க மயக்கத்திலே கிச்சனுக்கு போவீங்க, தலையும் சீவி இருக்க மாட்டீங்க, முகமும் நீங்கள் இல்லை பொதுவாக. அப்புறம் என்ன திட்டாதீங்க. போயிட்டு உடனே சர்க்கரையும் வெள்ளையாக இருக்குது, உப்பும் வெள்ளையாக இருக்குது, ரவையும் வெள்ளையாக இருக்குது. இந்த ஆளை பெட்லேருந்து எழுப்பணும்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா சில நேரம் உப்பையும் போட்டுடலாம், ரவையும் போட்டுடலாம், சர்க்கரையும் போட்டுடலாம். அது எது போட்டு தராங்களோ உங்களுக்கு தான் தெரியும். அப்படியே போட்டு கொடுத்தாலும் சொல்லணும், அம்மா அன்பாகிறமா கொஞ்சம் நீ குடிச்சு பாருமான்னும். என்கரேஜ். இன்றைக்கி உற்சாகம் இல்லைங்க, இல்லை சொல்லுங்கள், இன்றைக்கி சூப்பராக பாடினீங்க, இன்றைக்கி சூப்பராக பிரசங்கம் பண்ணிங்க, இதை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க. இங்கே என் ஒய்ஃப் வந்துக்காதெல்லாம் பயங்கர அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டீச்சர், என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, அது இன்னி வரலும் திட்டின்னு இருப்பாங்க. நான் கல்யாணம் வேலை போயிருந்தால் கூட இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கும், ஏமா அதுவும் முக்கியமாக, குடும்பம் சந்தோஷம் தான் முக்கியம், நம்ம எல்லோருடையும் நல்லா இருக்கிறோம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, எங்கெல்லாம் உளர்னேன், எந்த வார்த்தையெல்லாம் தப்பாக சொன்னேன். அழகாக எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இது ரெக்கார்ட் ஆகும்போது சிலது நான் தப்பாக சொல்லியிருந்தால் அது வளரி இருக்கும், அது சொல்லும், காட்டும் எனக்கு. இட்ஸ் குட். முதல்ல என்கரேஜ் பண்ணணும், அப்புறம் எதை சரி செய்ய வேணுமோ அதை செய்யணும். இதுதான் 3வது கட்டளை. 4வதுனாங்க ஏக சிந்தையாக இருங்கள். அதுக்கு இங்கிலீஷ்னா போட்டுக்குதுங்க, லிவ் இன் ஹார்மனி. இன்னொரு இங்கிலீஷ்னா தெரியுங்களா, ஒன் மைண்ட். கணவனும் மனைவியும் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். இப்போல்லாம் அந்த மாட்டு வண்டியெல்லாம் இல்லை. பழங்காலங்களில் ஒருவேளை இங்கே இருக்கான்னு தெரில, இந்த அரிசி மூட்டைலாம் எடுக்கிறது இப்போ குட்டி யானை வந்துடுச்சிங்க, பெரிய வண்டிலாம் வந்துடுச்சு. இந்த அரிசி மூட்டை நெல் மூட்டைலாம் ஏற்றும் போது 2 மாடுகளை கட்டின மாட்டு வண்டி இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அதை ஒரே நுகத்தடியில் கட்டுவாங்க. அதை அந்த எஜமான் தூக்கின உடனே அது 2 வந்து கழுத்தை கொடுக்கும். கழுத்தை கொடுத்த உடனே அதை பூட்டிடுவார். அதில் எவ்வளோ மூட்டையை அடக்கிட்டு அது அழகாக இழுத்துன்னு போகும்.
சில நேரங்களில் அதுக்கு பாவம் எச்சில்லாம் வந்து ஊற்றும், அதை நல்லா வாழைப்பழம்லாம் கொடுப்பாங்க. இந்த வேலை கூலிக்கு வேலை செய்யணும், அதை குத்தி 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 அதை சதையை குத்திடுவான். சொந்த மாட்டுக்காரன் அதை அடிக்க மாட்டான், அழகாக ஓட்டி போவான். அந்த ரெண்டும் ஒன்றா போனால் தான் எங்கே போகணுமோ அங்கே போக முடியும். இந்த மாடு ஒரு பக்கம், இந்த மாடு ஒரு பக்கம் போனால் போக முடியுமா? வாழ்க்கை என்பது அதுதாங்க. கணவனும் மனைவியும் கிறிஸ்து என்கிற நுகத்தடியில் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள், ஏக சிந்தையாய் ஒரே மனதாய் லிவ் இன் ஹார்மனி. அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியாக ஈஸியாக புரிய வச்சிடலாம். எப்படி இருங்க? சந்தோஷமோ சமாதானமோ ஈஸி. ஏன் தெரியுமா? அதை கலாத்தியரில் ஆவின் கனியில் எழுதுறாரு. ஆவின் கனியை பார்க்காம சொல்லுங்கள். ஆவின் கனியோ வம்பு. சொல்லுங்கள், வம்பா அன்பா? சொல்லுங்கள். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். அல்லேலூயா. இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எங்கே அறிந்திருக்கிறார்கள்? சிலுவையில். சரி, இந்த சந்தோஷம்தான் வாழ்க்கையில் வியாதியெல்லாம் எடுத்து போட்டுரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன் தான் வந்துச்சு. பைபிளில் சொல்லுங்க, நான் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். தேங்க்யூ பாஸ்டம்மா. தமிழில் எப்படி தெரியுமா இருக்கு? மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்களேன், மன மகிழ்ச்சி நல்ல. அதை தான் நம்ம தமிழ் ஆட்கள் என்ன நம்ம சொல்லிட்டாங்க? சிரித்து வாழ வேண்டும். எப்படி வாழணுமா? பைபிள் தான் அது. மன மகிழ்ச்சி. மகிழ்ச்சியின் அடையாளம் என்ன தெரியுங்களா? சிரிப்பு. மகிழ்ச்சியின் அடையாளம் என்னங்க? இன்றைக்கி ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதே இல்லைங்க. ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணதில்லை? சிரிக்கா. 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இங்கிலீஷில் எப்படி இருக்குது பாருங்களேன். த சேர்ஃபுல் ஹார்ட் இஸ் குட். அப்போ தமிழில் ஔஷதம்னு போடுது, இங்கிலீஷில் மெடிசன். மெடிசன்னா நாங்கள் தமிழில். அப்போ சொல்லுங்கள், மன மகிழ்ச்சி நல்ல. இந்த மகிழ்ச்சி மட்டும் வந்துச்சுன்னா எந்த நோயும் உள்ளே இருக்காதுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த வியாதி மகிழ்ச்சி எடுக்குது. மகிழ்ச்சியின் அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியின் அடையாளம் சிரிப்பு தான். இன்னொன்று பைபிள் படி, அதுவும் பைபிள் படி தான். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் என்ன பாட கடவன்? அப்போ உங்கள் வீட்டில் பாட்டு இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு எழுப்புதல் கூட்டம் இது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது எனக்கு. அதுக்குள்ளே என்னுடைய அடி 6 அடிச்சுட்டு போயிடணும். என்ன ஐயா ஒரு அடிச்சு இல்லை, எனக்கு எப்போ 3 நிமிஷம் கொடுத்தாலும் பேசுவேன், 30 நிமிஷம் கொடுத்தாலும் பேசுவேன், 3 மணி நேரம் கொடுத்தாலும் பேசுவேன். டைமுக்கு முடிப்பேன். அங்கே 20 நிமிஷம் தான் பேசினேன். ஏன்னா இங்கே வந்து அவனை டைம் சொல்லிட்டேன், 10:30க்கெலாம் வந்துடுறேன்னு. 9:30க்கு கரெக்டாக ஆட்டோ வந்துடுச்சு. திருச்சபையே, உங்கள் வீட்டிலே இன்று முதல் சின்ன திரையில் பாடல் இருக்கக்கூடாது. நீங்கள் கணவன் மனைவி குடும்பமாய் உட்கார்ந்து குறைந்தது 2 பாடலையாவது பாடிட்டு வேதத்தை வாசித்து ஜெபிக்கணும். தீர்மானிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். 2 தீர்மானம் இன்றைக்கி எடுத்துக்கிறீங்க. முதல் தீர்மானம், யாருக்காக ஜெபிக்க போகிறீங்கண்ணே? எனக்காக. மறந்துட்டீங்க, கடவுள் கேட்பார். எனக்கு 2 வார்த்தை தான், ஆசீர்வதியும் பயன்படுத்து. ஆசீர்வாதத்தில் எல்லாம் அடங்கி, சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாம், தீர்க்க ஆயுசு, நீடித்த நாட்கள். 2வது பலப்படுத்து, பயன்படுத்து. நான் அவருடைய கழுதை, அவரை சுமக்க வேண்டும். ஆமேன். மன மகிழ்ச்சியின் அடையாளம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் பாட கடவன். ஒரு சரணத்தை பாடிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் 3 வசனம் சொல்லி என் டைமில் முடிக்க போகிறேன். எல்லாரும் இது வரைக்கும் பாடாத அளவில் கை தட்டி பாட போகிறீங்க. அதை எப்போ தெரியுமா பாட போகிறீங்க? பிலிப்பியர் 4:4 எல்லாரும் வாசித்து பாட போகிறீங்க. தம்பி போடுங்க ஐயா. பிலிப்பியர் 4:4 எல்லாரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் பாட்டு வச்சுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் எல்லாரும் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. அப்போ என்ன பாட்டுன்னு தெரிஞ்சு போச்சா?
வெரி குட். நான் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுவேன். அடி பிச்சி இது வரைக்கும் இந்த அடி அனல், இந்த நடுவீரம் பட்டு வரல உங்க அனல் ஆனால் அபிஷேகம் போனோம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எல்லாரும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், சொல்லுங்க, கண்ணீரின் பாதையிலும் நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும், விசுவாச ஓட்டத்திலும், ஊழிய பாதையிலும், ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும், ஹல்லேலூயா, ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, ஹல்லேலூயா, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். துட்டு இருந்தாலும் எல்லாம் விட்டோம், பாக்கெட்டில் பணம் இருந்தாலும் எல்லாம் விட்டோம், ஜிபேயில் பணம் இருந்தாலும் எப்படி இருக்கணுமா? இதை மட்டும் கற்றுக்கொண்டா தீர்க்க ஆயுச நீடித்த நாட்களும் வருஷங்களும் கூடிக்கினே இருக்காங்க. ஹல்லேலூயா. மருந்தே தேவையில்லைங்க. எனக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னா, என்னுடைய காணிக்கைகளை மருத்துவர்களுக்கு கொடுப்பது. ஆண்டவரே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொன்னீங்களே, இந்த பலவீனத்தை கொடுத்துட்டு டாக்டராண்ட போய் இவ்வளோ கொடுக்குறேன்னு. சரி, ஆண்டவர் சொல்ல, நான் தானப்பா கொடுத்தேன், உன்னுடைய சுகத்துக்காக கொடுப்பா, வேறு வழியே இல்லை. இல்லை, நீங்கள் டெய்லி சங்கீதம் 128 கணவனும் மனைவியும் சேர்ந்து சொல்லணும். யார் சொல்வீங்க? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், கணவன் பேரை சொல்ல, நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தரேன் பாருங்கள். அதுமாதிரி நீங்கள் மாற்றிங்க. ஐயா, இனிமேல் நீங்கள் சொல்லணும். அம்மாவை கேட்பேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற அருள் ஜான்சன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி, என் மனைவி பியூலா வசந்தகுமாரி தன் வீட்டோரங்களில் கனித்தருகிற திராட்சை கொடி. தூங்குறதுக்கு முன்னாடி கணவனை மனைவியும் இல்லை 4 பேரோ 5 பேரோ கையை பிடிச்சி இதை சொல்லிட்டு படுக்கணும். என் மனைவி பியூலா வசந்தகுமாரி என் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி. என் பிள்ளைகள் சார்ல்ஸ் ஜாஸ்பர் ராஜன், அவனுடைய மனைவி ஜெசி, என் மகள் டேப்னி, மாப்பிள்ளை ஜாஸ்பர் மனோகர், என் பந்தியை சுற்றிருக்கிற ஒலியோமர கன்றுகள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற நான் அருள் ஜான்சன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் சீயோனில் என்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு, 3 வாழ்வுங்க. எருசலேமின் வாழ்வு செழுமை, பாதுகாப்பு, சமாதானம். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ராயேலுக்கு உண்டாகும் சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீலேருந்து கையை உயர்த்தி காட்டுங்க. இது 3வது உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை யாருக்காக ஜெபம் பண்ணோம்?
ரெண்டாவது உடன்படிக்கை கணவனும் மனைவி பெற்றோர்களை உட்காந்து எத்தனை பாட்டு? பெர்க்மான்ஸ் பாட்டு பாடுங்க, எதுனா பாடுங்க. சின்ன என் பசங்க சின்னதாக இருக்கும்போது பாட்டு ஆரம்பித்தா என் சன்னு சொல்லுவான், டேடி ஸ்கேலில் பாடுங்கன்னுவான். எனக்கு ஸ்கேலும் தெரியாது, ரூலும் தெரியாது. நான் கிராமத்துலேருந்து வளர்ந்து வந்தவன். டேடி உங்களுக்கு ஸ்டுடியோவும் வர மாறுது, ஸ்கேலும் வர மாறுது. அவன் முறையாக மியூசிக் கற்றுக்கினான். இஸ் எ வெரி குட் ட்ரம் பிளேயர், ட்ரம்மர், கேஷியோ. இப்போ பாஸ்டருக்கு படிக்கிறார், நல்லா டீச் பண்ணுறான். 2வது வருஷம் தான் படிக்கிறான், அவனை டீச்சிங்கில் ஈடுபடுத்துகிறேன். அவன் ஸ்கேலில் பாடுங்கன்னுவான். நான் நைட்டில் ஆரம்பிப்பேன், உன்னதமானவர். இப்போ கொஞ்சம் ஒழுங்காக ஆரம்பிக்கிறேன். அப்போ அப்படியே காட்டு கழுத்த ஓ டேடி அமைதியாக இருப்பா, எப்படி கத்துறீங்க? மெதுவாக ஆரம்பிங்க டேடி, ஸ்டார்ட் வித் ஸ்லோ. சரிப்பா நீயே ஆரம்பிப்பாடுவேன். பாடல் மகிழ்ச்சியின் அடையாளம். உன்னதமானவரை பாடாமல் தூங்கவே கூடாது. யூதர்கள் ஒரு நாளைக்கு 7 முறை சங்கீதம் 91 வாசிப்பாங்களாம். எப்போல்லாம் டைம் கூட உடனே வாசிப்பாங்களாம். அப்படி பைஹாட்டாக. மந்திரம் மாதிரி சொல்லக்கூடாது. கோயிலில் மந்திரம் பண்ணுறானே ஐயரு பையன், அது மாதிரி சொல்லக்கூடாது. உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவேன். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை. கர்த்தர் கோட்டையாக இருந்தால் எந்த அம்முனா எனக்கு கிட்ட வருவாங்க? ஏதாவது அனுப்ப முடியுமா? சாத்தான் எய்கிற எந்த ஆயுதங்களும் என் கிட்டவே வராது. நீர் என் கோட்டையும் என் அடைக்கலமும் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும். வேடன்னா வைப்பான் கண்ணி, தெரியாது, அது போய் மாட்டிக்க பறவைகள். சரி, அங்கே சப்ஜெக்ட் சொல்லணும். சங்கீதம் 128, சங்கீதம் 91, சங்கீதம். இந்த 5 மாதமாங்க எனக்கு பைபிள் படிக்க முடியாது. ஏன்னா கண்ணில் தான் பிரச்சனை. ஆனால் பிரசங்கத்தை மட்டும் எப்படி ரெடி பண்ணிடுறேன் பாஸ்டர், எனக்கு அப்படி ஜெபம் பண்ணுங்க. பிரசங்கத்தை மட்டும் எப்படி ரெடி பண்ணிடுறேன். என்னன்னா எனக்கு பிரச்சனை, அந்த சுகர் அதிகமானதுனால 2 கண்ணிலே ரத்தம் கசிந்துச்சு. 2 கண்ணிலே ரத்தம் கசிஞ்சதுனால ஸ்க்ரீன் போட்டால் எப்படி இருக்குங்க, அது மாதிரி ஆகிப்போச்சு. லேசர் பண்ணாங்க மார்ச் மாதம் 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் போன மாதம் இந்த மாதம் 6ஆம் தேதி. இப்போவும் கொஞ்சம் முடி விழுந்த மாதிரி. ஆனால் வசனத்தை நல்லா பார்க்குறேன், எல்லாம் தெளிவாக பார்க்குற, கிருபை செய்கிறார். ஆனால் என்றைக்கோ படித்த வசனங்களை படுக்கையிலேயே சொல்லி 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 சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாத்தானை, இல்லைன்னா நான் என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த வசனத்தை சொல்லுங்க, இதுதான் மருந்து. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிழுந்து நம்மை தப்புவிக்கிறார். ஒரு எக்ஸாம் வேறு வச்சுக்கிறேன் உங்களுக்கு. 40 கட்டளைகள். என்னென்ன கட்டளைகள்? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். நீங்கள் ஒன்று சொன்னீங்களாம்மா, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க, முந்திக்கணும். அது மாதிரி 40 இருக்குது. எழுதி அடுத்த மாதம் 4வது வாரத்துக்குள்ளே ஃபாஸ்ட் ஸ்டாண்டை கொடுத்துருங்க. எல்லாம் எத்தனை பேர் எழுதினாலும் என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு வந்து தந்துடுறேன். இல்லை ஐயாண்டு கூட கொடுத்துட்டு போனேன், அவர் போய் சார். சரி, இப்போது ஒரே ஒரு தலைப்பு தான் பார்க்குறோம். 5 தலைப்பில் எப்படி இருங்க. இப்படி சொன்னால் எப்படிங்க சொல்லுங்கள், எப்படி இருங்க? ஏன்னா சந்தோஷம்தான் மருந்து. சொல்லுங்கள் பார்க்கலாம், சந்தோஷம்தான் மருந்து. இப்போ பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த சந்தோஷம் எனக்குள்ளே வரத்துக்கு ஒரு 3 ஸ்டெப், 3 வசனம் சொல்லி என் நேரம் முடிச்சிடுறேன். எத்தனை பேருக்குள்ளே சந்தோஷம் வரணும் சொல்லுங்கள். நான் சொல்கிறது மாதிரி எல்லா பைபிள் வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். சந்தோஷத்துக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன். சொல்லுங்கள் ஜே, சொல்லுங்கள் இது மாதிரி சொல்லுங்கள், ஜே ஜே ஓ ஒய். வேகமாக சொல்லுங்கள், ஜே ஓ ஒய். கொஞ்சம் அப்போ தான் நல்லா எக்ஸசைஸ்லாம் ஜே ஓ ஒய் சொல்லுங்கள். ஜே ஓ ஒய் என்னதுங்க? யாருன்னா ஜாய்க்கிறீங்களா? சில பேருக்கு அதுவும் பெண்களுக்கு தான் கோச்சிக்காதீங்க, எல்லாமே நீங்கள் நல்லா அதனால் அவங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க. பேர் சந்தோஷம்னு வச்சுருப்பாங்க, ஆண்களுக்கு தான் அந்த பேர். ஆனால் அவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே அழுமூஞ்சியாக இருப்பார். இல்லை கொஞ்சம் சிரிங்க, ஒருத்தர் பார்த்து. ஒன்று சொல்லி தட்டுமா உங்களுக்கு? உலகத்திலேயே சிரிக்கக்கூடியவன் மனிதன் மட்டுமே. கொஞ்சம் பக்கத்தில் கையை குளிக்க, முகத்தை பார்த்து கொஞ்சம் பல்ல காட்டுங்களா, சும்மா ஈனுங்களா.
அம்மா கொடுங்க ஐயா. வெரி குட். கொஞ்சம் பல்ல இன்னைக்கு இழிக்க மறந்துட்டோம், எல்லா நோயும் உள்ளே வந்துடுச்சு. ஜாய், சந்தோஷன் பேர் வச்சுருப்பாங்க. பெண்களுக்கு சமாதானம் பேர் வச்சுருப்பாங்க. சண்டைக்காரியாக இருப்பாங்க. ஒன்றும் அவங்க சண்டை போடுவாங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். சரி, இந்த ஜே ஃபர்ஸ்ட் வேர்டு நாங்கள் ஜாய்க்கு ஜே ஸ்டாண்ட் ஃபார் ஜீசஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கையில் முதலாவது இயேசு இருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு போதாதுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. இந்த அவரை மட்டும் முதல்ல வச்சிட்டிங்களா, அவங்க வாழ்க்கையின் முதல் இடமா இயேசு வந்துட்டார்னா, ஒரு மனுஷனுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? மூணுங்க. உண்ண, உணவு, உடுக்க, இருக்க. எனக்கு அந்த பிரசங்கம் முடிச்சுட்டு இங்கே வரணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆட்டோவில் வந்தேன். தண்ணி தாகம், பயங்கர தாகம், டீ குடிக்கும் டைம் இல்லை. ஆண்டரை தேட வந்தாங்க. முதல்ல ஒரு ஐயா என்னை வரவேற்று டீ குடிச்சு தான் உள்ளே போனோன்னாரு. உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏம்மா சுகர் இருக்கும், பரவாயில்ல சுகரை குறைச்சி தரோம், தண்ணி முதல்ல கொடுங்க. தண்ணியும் கிடச்சிது. ஐயா ஸ்டேஜுக்கு என்ன தண்ணி வேணும்? வெந்நீரும் வந்துச்சு. இதெல்லாம் நான் கேட்டேன்னா யாரை தேடின? முதல்ல நான் சேலஞ்சு பண்ணுறேங்க. உங்கள் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எழுந்தவுடன் உங்கள் வாழ்க்கையின் முதலிடம் இயேசுவாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை கர்த்தரே சந்திப்பார். அவர் உங்கள் வீட்டு வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டீர்கள். உங்கள் வீடு சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ். இயேசுவுடைய பெரிய கட்டளை வேதாந்தத்தில் 10 கட்டளை இருக்குது, நியாயப்பிரமாணம் இருக்குது, பெரிய கட்டளை இருக்குது, பிரதான கட்டளை இருக்குது. பெரிய கட்டளை 2 தாங்க. என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும். தட்ஸ் ஆல். அதுக்கு ஒப்பனையாக இருக்கிற 2வது கட்டளை என்ன தெரியுமா? உன்னை நேசிக்கிறது போல. மெய்யா நேசிக்கிறோமா? எதிர் வீட்டுக்காரன் 7 அடி ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான்னா அம்மா வந்து சண்டை போடுறாங்க. யோ நேத்தான் வந்தான் 7 அடி ஃப்ரிட்ஜு வச்சுக்கிறான், என்ன நான் 3 அடியிலே இருக்குதா? ஏங்க 7 அடி அவனுக்கு தேவைப்படுது வாங்கினா, உனக்கு 3 அடி போதும் வச்சுக்கோ. சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னா கம்பேர் பண்ணாதீங்க. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:6. சீக்கிரம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் போதும் என்று திருப்தி அடைறீங்க? இந்த போதும் என்கிற திருப்தி இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன் போதும் என்கிற திருப்தி இல்லைன்னா, மற்றவர்களோடு நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுறோம். என்ன மாதிரி ஐயா மாதிரி சர்ச்சு கட்ட முடியாது, அவர் பல ஆண்டுகளாக கட்டுறார். அவரை மாதிரி உலகம் எங்கும் இப்போ போக முடியாது. கடவுள் அவருக்கு எல்லா கிருபைகளை கொடுத்துருக்காரு. ஐயா நீங்களும் போகணும், இளம் ஊழியர்களை நீங்கள் போய் எழுப்பணும். அப்பா மாதிரி நீங்களும் போகணும், நிறைய கன்வென்ஷன் போகணும், குடும்பமாய் போகணும். கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை, கிருபைகளை கர்த்தருக்காக பயன்படுத்த கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுக்கும் குடும்பத்துக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆராதிக்கும் போது பிசாசுலாம் ஓடணும். அப்படி வரங்களை கேளுங்க. ஆமேன். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ ஜாய், ஜே ஸ்டாண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஜீசஸ். 2வது என்னதுங்க? ஓன்னாங்க, உன்னை போல. 3வது தான் யார்? யூ. 3வது யார்? நான். நம்ம எங்கே பிரச்சனை வந்துடுதுன்னா, என்னை தூக்கி மேலே வச்சேன். ஐ ஆல்வேஸ் டேஞ்சர். யூ லார்ட், நீங்கப்பா, நான் இல்லை. நீங்கள் தான்ப்பா எங்கள் வாழ்க்கையில் முதலிடம். போதும் என்ற மனதோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. இன்னும் 2 வசனம் சொல்லி முடிச்சிடுறேன், வாசிங்க. அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னா, யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 9 to 11. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல
உங்களில் அன்பாயிருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை நீங்களும், எல்லாரும் சொல்லுங்க, நீங்களும் என்னுடைய கட்டளைகளை, என்னை நேசி பிறரை நேசி. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நேசி, என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம், நல்லா கவனிங்க, என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது உங்களுடைய சந்தோஷம், ஐயா 11 போடுங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். நல்லா கவனிங்க, அன்பு செலுத்தும் பொழுது யாருடைய சந்தோஷம் வருதான்? உலக சந்தோஷம் வேணுமா, தேவனுடைய சந்தோஷம் வேணுமா? இந்த சந்தோஷத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. பணம் இருந்தால் சந்தோஷம், பணம் செலவாயிடுச்சுன்னா திண்டாட்டம். ஆனால் இயேசு இருந்தார்னா எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ சந்தோஷம் நிறைவா இருக்குன்னா ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ தேர்ட். சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா போதும் என்கிற மனதுடனே கூட வாழணும். சந்தோஷம் நிறைவா இருக்குன்னா அவர் கொடுத்த இந்த வேத கட்டளைகளின்படி நீங்கள் நிலைத்திருக்கணும். கடைசியாய் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் ஒருத்தர், அப்போ ரோமர் 12:12 ஒருத்தர் ரோமர் 15:13 வாசிங்க பார்க்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எப்படிங்க நம்பிக்கை என்ன சொல்லுங்க? அதே பேதுரு கொரிந்தியரில் 1:13 கடைசியில் பார்க்காம சொல்லுங்கள், போட வேண்டாம், இதே வச்சுக்கணுங்க. பவுல் அந்த 1:13 முடிப்பார். இப்பொழுதும் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும், இதில் எது பெருசு? அன்பு இருந்தால் எல்லாம் வந்துடுங்க. அந்த 11ஆம் அதிகாரத்தில் அன்புக்குரிய 13 குணங்களை சொல்கிறார். அதில் நம்பிக்கை எழுதுறாரு, விசுவாசம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது என்னதுங்களா? எதிர்காலம். நம்பிக்கை என்னதுங்க? விசுவாசம் என்பது நிகழ்காலம். இப்போது நான் விசுவாசிக்கிறேன், எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம். இதுதான் நம்பிக்கை. ஏன் நம்பிக்கை என்னதுங்களா? சீக்கிரமாக 100% கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார், நான் முழுமையாக அவருடைய வேத நேற்று கூட அதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, மறுபடியும் நான் ஆதியாகும் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், அதிலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் அல்லேலூயா வரலாம். இங்கிலீஷில் ஒரு முறை படிக்கணும், தமிழில் ஒரு முறை படிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். எனக்கு சீக்கிரமாக என்ன பண்ணுங்க, அற்புதம் செய்யுங்க. செய்துட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண பாருங்க? அல்லேலூயா. உங்களுடைய எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. உங்களை அன்பாக இருக்காரும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய ஆரோக்கியத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒரு கிரேட் மிராக்கிள். இது மெடிசன்லாம் கிடையாதுன்ட்டாங்க. இனிமேல் நோ மோர் மெடிசன், நோ மோர் ட்ரீட்மெண்ட். கர்த்தர் தான் அற்புதங்களை செய்து விட்டார். அல்லேலூயா. ஸோ கடைசியாக சொல்கிறார், நம்பிக்கையில் சந்தோஷம். போதும். 15:13 போடுங்க ஐயா, முடிச்சிட்டேன், என் டைம் ஓவர். 15:13. பரிசுத்த ஆவின் பலத்தினாலே உங்களுக்கு எது பெருகும்படிக்கு? நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன் நம்முடைய ஆண்டவர் யாரா? நம்பிக்கையின் தேவன். அப்படின்னு அர்த்தம். நம்பி அவரை வணங்கலாம். அவர் நம்பிக்கை துரோகமே செய்ய மாட்டார். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களினால் உங்களையும் என்னையும் இந்த மாதம் முழுவதும் இன்னும் இருக்கிற 8 நாட்கள் நடத்தி பிரவேசிக்க போகிற 9ஆம் மாதத்தில் வாக்குத்தத்தங்களோடு பிரவேசிக்க கிருபை செய்வாராக. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். ஐயா பாஸ்டர், சந்தோஷம் பொங்குதே. கையை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் பிரிந்தேன்,
அழைத்தது என்னையே, அவர் அன்பும் குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த, சொல்லுங்க எல்லாரும், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் சொல்லுங்க, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியரை ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்கி இன்னும் கால்படாத இடங்களிலே தேவ சத்தத்தை கொண்டு போக, தேவ வசனத்தை கொண்டு போக ஏற்ற கிருபை, ஏற்ற வல்லமை, அபிஷேகத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. சொல்லுங்க, எங்கள் சபைகளில் நம்முடைய வல்லமை பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. எங்கள் சபைகள் நன்மையினாலே நிரம்பட்டும், எங்கள் சபைகள் துதிகளினாலே நிரம்பட்டும், எங்கள் சபைகளுமே ஆராதிக்கிற ஆராதனையிலே நிரம்பி இருப்பதாக. என் சபை வல்லமையினாலே நிரப்பப்படுவதாக. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா பாடுகள் உபத்திரங்கள் மறைந்து என் சபை ஆயிரமாய் வர்த்திக்கப்படுவதாக. குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாக, உறவுகளுக்குள்ளாக ஒரு தேவ சமாதானம், அளவில்லாத ஒரு மகிமை, ஒரு உறவின் ஐக்கியம், அன்பின் நேசம் இறங்கி வருவதாக. உடைந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் நன்மைகளுக்காக, திருமணத்துக்காக, வீடுகளுக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அருளுகிற நன்மைகள் வந்து ஆண்டவரே கிடைப்பதாக. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் காற்றை அனுப்பினால் சமுத்திரம் பிளந்தது ஆண்டவரே. நீர் காற்றை அனுப்ப காடைகள் வந்து விழுந்தது ஆண்டவரே. இனி எங்களுக்காக ஒரு ஆண்டவரே காற்றை அனுப்புங்கப்பா. ஒரு நன்மை இறங்கி வரட்டும். நம்பிக்கையிலே, சந்தோஷத்திலே ஆண்டவரே அப்பா, ஒரு ஆண்டவரே ஒரு முதிர்ச்சியிலே, எல்லாவற்றிலும் அன்பிலும் சமாதானத்திலும் நாங்கள் உற்சாகப்படுத்தல எழும்ப கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய ஆவியானவர் பலப்படுத்தும்படியாய், தாசரை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே தூர இடத்து கடந்து போயிருக்கிற ஊழியரை கர்த்தர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, மட்டும் நடத்தின கர்த்தர் இனி நடத்தி எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ஆமென், ஆமென்.